ஒரு குழந்தை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விக்னேஷ்குமார். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் புலியூர் நாகராஜன் பாலு அவர்களிடம் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளையும், சந்தேகங்களையும் இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். பிரேத சாபம் என்றால் என்ன? அதுக்கு பரிகாரம் உண்டா? பிரேத சாபங்கிறது டெத்தை பற்றி சொல்கிற விஷயம். பிரேதம்னா சாவு, டெட் பாடின்னு அர்த்தம். பிரேதங்கிறது டெட் பாடி. டெட் பாடி சாபங்கிறதோ அதுக்கு பரிகாரமோ இறைவனுக்கு மட்டும்தான் முடியும். நம்மளால் எந்த சாவுக்குமே நமக்கு அதிகாரம் இல்லை, அதை பிழைக்க வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, அதுக்கு ஒரு பரிகாரம் எதுவும் இல்லை. அது இறைவன் ஒருவரால் தான் முடியக்கூடிய விஷயம். என்னைக்கு சாவுன்னு பிறக்கும்போதே எழுதிட்டான். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு சாவு எப்போ, எந்த தேதி, எந்த மாதம், எந்த வருடம், எந்த நேரம், எல்லாமே இறைவனால் எழுதப்பட்ட ஒரு விஷயமே தவிர அதுக்கு பரிகாரங்கிறது இதுவரையிலும் கிடையாது, இனிமேலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு மறுபிறவி இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறாங்க. அது உண்மையா? எந்த சாஸ்திரத்துலையும் அப்படி சொல்லவே இல்லை. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் மறுபிறவிக்கும் சம்மந்தமே இல்லை. குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லை, அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். சாஸ்திரத்துக்கும் அப்படி இடமே இல்லை, எந்த புத்தகத்திலையும் அப்படி போடலை, சம்பந்தம் இல்லை. விதவை மறுமணம் செஞ்ச பிறகு இது முதலாவதா இறந்த கணவருக்கு பிறந்த குழந்தை இருக்கு இல்லைங்கய்யா, இப்போ அந்த குழந்தை எந்த கோத்திரத்தை சேரும்? முதல்ல இறந்த கணவரோடைய கோத்திரத்தை சேருமா, இல்லை மறுமணம் செஞ்சு கொண்டவரோட கணவர் கோத்திரத்துக்கு சேருமா? முதல்ல யாருக்கு அந்த குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தையோட அப்பாவோட கோத்திரம் தான் அதுக்கு சேரும். இவங்க எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த குழந்தை யாருக்கு அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததோ அவரோட கோத்திரம் தான், அந்த குழந்தையோட அப்பாவோட கோத்திரம் தான் அந்த குழந்தைக்கு செல்லுபடி ஆகும். ராகு 6லும் கேது 12லும் இருந்தா இந்த இம்யூனிட்டி பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ராகு 6லும் கேது 12லும் இருக்கிறதுக்கும் இம்யூனிட்டி பாதிப்புக்கும் ஒன்றும் இல்லை கண்ணா, அதுக்கு ஒன்றும் சம்பந்தம் அப்படி இல்லை. ராகு 6லையும் ராகு 6 இருந்தால் கேது 12ல் தான் இருப்பான், அது மாறாது. ஜாதகம் அப்படி தான். இவனுக்கு நேரம் 7ஆம் இடத்துல அவன் இருக்கணும். ராகுக்கு நேர் 7ஆம் இடத்துல கேது இருக்கணும், கேதுக்கு நேர் 7ஆம் இடத்துல ராகு இருக்கணும். இதுதான் ஜாதகத்தோட சாஸ்திரம். அதனால் அதுக்கு இம்யூனிட்டி பாதிப்பு அதனால மட்டும் இல்லை, அவனுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்தா தான் சொல்ல முடியும். வெறும் ராகு கேது 6ல் ராகு 12ல் கேது இருந்தால் இம்யூனிட்டி பாதிப்புன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. முழு ஜாதகமும் பார்த்து மற்ற சில கிரகங்களையும் அதில் பார்க்கணும், அதை வச்சு அதை சொல்லலாம். இதை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. ஹாரோஸ்கோப் எந்த வயதுல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம்? அது பிறந்த குழந்தை 1 வயதுக்கு பிறகு தான். 1 வயதுக்கு பிறகு குழந்தை பிறந்து 1 வாரத்துலேயோ 10 நாள்லையோ போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. 1 வயதுக்கு பிறகு தான் அந்த குழந்தைக்கு ஜாதகம் கணிச்சு பார்க்கலாம். ஏன் பார்க்கக்கூடாது? பலிக்காது. அந்த குழந்தை பிறந்து ஒரு 10ஆவது நாள்லயே பார்க்குறேன்னு வச்சுக்க, அதை ஜாதகம் தான் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அது என்ன நட்சத்திரம் ராசியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க. குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, எந்த ராசியில் பிறந்திருக்கு, நல்ல நட்சத்திரமா, இதெல்லாம் எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆர்வம், அது தெரிஞ்சுக்கலாம். பட் ஜாதகம்னு பார்க்கறதுக்கு 1 வருஷம் ஆகணும். ஜாதகம் 1 வருஷத்துக்கு பிறகு கணிச்சு பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸில் என்னுடைய உடன்பாடு. இப்போ இந்த வயதில் இந்த 1 வயதுக்கு பிறகு தான் பார்க்க முடியும்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி இந்த வயது வரைக்கும் தான் பார்க்க முடியும்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை, எத்தனை வயது வேணாலும் பார்த்துக்கலாம். 75 வயதுக்கு 80 வயதுக்கும் பார்க்கலாம். பட் அவசியம் இருக்காது. இப்போது சின்ன ஒரு குழந்தை 1 வயசுக்கு பிறகு அந்த குழந்தை என்ன படிக்கும், இதுதான் முக்கியமான கேள்வி. குழந்தை பருவத்தில் எல்லாரும் கேள்வி, குழந்தை படிக்குமா, நன்னா படிக்குமா, எவ்வளோ தூரம் படிக்குங்கிறது ஒரு கேள்வி. அதே குழந்தை 25 26 வயதுக்கு பிறகு கல்யாணம்னு ஒரு கான்செப்ட் வரும். வேலை எங்கே கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும், இது எந்த படிப்பான், பையனோ பொண்ணோ என்ன படிப்பாங்கன்றது கேள்வி. அந்த 26 27 வரும்போது கல்யாணத்துக்கு உண்டான நேரம் வந்துருச்சா, குருபலம் வந்துருச்சா, அதுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க. எப்போங்கிறது முதல்ல படிப்பு, அப்புறம் வேலை, அப்புறம் கல்யாணம், இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகுது. அதாவது எப்போ இறக்க போகிறோன்னு கூட கேட்டு வருவாங்களா ஜாதகத்தில்? நிறைய பேர் வயதானவங்களுக்கு அதுதான் கேள்வியே. அதாவது வயதானவங்க நம்ம சொல்கிறது 70 75 வயதுக்கு மேலே உள்ள நபர்கள் வந்தாங்கன்னா என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எப்போ காலம் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அதை சொல்லுவோம். அதுக்கு பல விஷயங்கள் கணக்கு இருக்குது.
திசா புக்தி இருக்குது. அந்த திசை புக்தி வரும்போது தான் உங்களுக்கு ஆகும், இன்னொரு 10 வருஷம் கூட ஆகலான்னு சொல்லுவோம். டேரிங்க எதையுமே சொல்ல முடியாது. ஒரு நபர் வர்றாருன்னா அவரை என்கரேஜாக தான் சொல்லுவோமே தவிர நீ நாளைக்கே போயிடுவேன்னு எப்படி சொல்லுவ? அது எங்களுக்கு தெரியும். திசா புக்தி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இப்போ இல்லை ஆகும் ஒரு 10-15 வருஷம் அப்படின்னு சொல்லிவிடுவோன்னு வச்சுக்கோங்க. அது பார்த்துக்கலாம். அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியோ ஸ்டாண்டர்டாகவோ எதையுமே சொல்ல முடியாது. மொத்த ஜாதகத்தையும் ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு பலன்கள் தான். ஆனால் அப்படி கேட்டு வரவங்களும் இருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன். எந்த வயதுக்கு மேலே பெரும்பாலும் இந்த கேள்விகள் எழுப்பி அது 75 நபர் தான் வருவாங்க. அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அப்போ தான் அவங்களுக்கு முடியாமைன்னு ஒன்று வருது இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் சில பேர் உடல்நிலை பாதிப்பாக இருப்பாங்க. உடல்நிலை பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு உடம்புல, அது அவளால் முடியாது. அது அந்த மாதிரி நபர்கள் கேட்க வந்துடுவாங்க. இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, லிவிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நோய் நொடிகள் என்னை சீக்கிரம் பகவான் ஆயிடுச்சுண்டா தேவையில்லைன்னு தோன்றுறதுன்னு வருவாங்க. அப்போ அவளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பயத்தில் வரல, அவங்களுக்கு நோய் நொடி உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அவளால் தாங்க முடியல, சமாளிக்க முடியலேங்கும் போது அந்த கேள்வி வருமே தவிர எல்லாருக்கும் வந்துடாது. எல்லாருக்கும் வந்துடாது. இறப்பை எதிர்நோக்கிறவங்களுக்கு ஆமாம், அவ்வளோதானே தவிர எல்லாரும்லாம் அந்த கேள்வி கேட்டு வரும்போது தாங்க 100ல் 10 பேர் கூட இருக்காது அப்படி கேட்குறவா. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துக்கலாம். சரி ஐயா, இப்போது ஜாதகன்றது வந்து விதியை வச்சு நீங்கள் சொல்கிறது தானே? ஜோதிடர்கள் எல்லாரும் இப்போ விதியை மதியால் வெல்லலான்னு சொல்கிறோம், அதுபடி வெல்ல முடியுமா? விதியை மதியால் வெல்ல முடியாது. அதாவது விதி பயனுங்கிறது அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். விதிங்கிறது இறைவன் தான் விதி கொடுக்கறது. ஒரு மனிதன் பிறந்து நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாகிறதும் எல்லாமே விதி. அந்த ஒரு சில விஷயங்களை நம்ம மதியால் குறைச்சிக்கலாம். அதாவது ஒரு 100% பிரச்சனையாக இருக்கிறத நம்ம மதியால் குறைக்க முடியும். 75% குறைச்சிக்கலாம், 50% குறைச்சிக்கலாமே தவிர எடுக்க முடியாது. விதியை யாராலுமே எடுக்க முடியாது. விதியை ஆண்டவனால் மட்டும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது அவங்களால தான் முடியும். நம்ம அந்த பலன்களை குறைக்கிறதுக்கு தான் முடியும். அந்த வீரியத்தை குறைச்சிக்கலாம். வீரியத்தை ஜாதகத்தை சொல்லி பரிகாரம் பண்ணால், அந்த ஜாதகம் பார்த்து நம்ம சொல்கிற பரிகாரத்தை பண்ணினா வீரியத்தை குறைக்க முடியும். அது பர்சன்டேஜ் குறைக்கலாம், 50% ஆக்கலாம். அது கீழே கூட முடியாது. 150 ஆக்கலாம். இவ்வளோதான் முடியுமே தவிர என்னதான் மதிநுட்பத்தில் கூட அது அவ்வளோதான் முடியும். ஒரு சில பரிகாரங்கள்ல அப்படி குறைக்கலாமே தவிர டோட்டலாக எடுக்க முடியாது. விதியை மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற. ஜோதிடர்கள் வந்து நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த பரிகாரங்கள் இந்த கோயிலில் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதை அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு உங்களால் கணிக்க முடியுமா? முடியாது. அவங்களா சொன்னாதான். அவங்க தான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் பண்ணிட்டோம் இப்போ நல்லா இருக்கேன், நீங்கள் சொன்ன பரிகாரத்தை பண்ணிட்டோம், வரும்போது அவ்வளோ பிரச்சனைகளாக வருவாங்க நம்மக்கிட்ட. நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லி அனுப்புவோம், இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பண்ணிட்டாங்களா பண்ணலையாங்கிறது அவங்க தான் சொல்லணும், நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க நாங்கள் பண்ணிட்டோம் இப்போ நல்லா இருக்கோம், அவங்க தான் சொல்லணும். வேறு வழி இல்லை.